ஆரியில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். 14th கிளாஸில் வந்துட்டு பீகாக் ஃபெதர் மாடல் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து திலகம் ஷேப்பை திருப்பி போட்ட மாதிரி வரைஞ்சிக்கணும். 3 லேயர் வரைஞ்சிட்டு 1 2 3 4ன்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் 1லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரு, அப்புறம் 3, அப்புறம் 4 அங்கேருந்து அப்படி இழுத்துட்டு வரணும். எங்கேயுமே லாக் போடக்கூடாது, நாட்டும் போடக்கூடாது. இப்போ 4லேருந்து 2க்கு வரணும். இப்போ 1க்கு அப்படியே நாட் போடாமல் அப்படியே இழுத்துட்டு போய் 3, அப்புறம் 4. இப்போ 4லேருந்து அப்படியே கீழே வந்து 2க்கு அப்படிங்க 1க்கு. இப்போ அப்படியே 1லேருந்து 3க்கு. எப்படின்னா ஒற்றைப்படை எண் ஃபஸ்ட்டு 1லேருந்து 3க்கு, அப்புறம் 4, அப்புறம் 4லேருந்து 2. ஓகேவா? ரெட்டைப்படை எண் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரு ஞாபகம் இல்லை அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. 1லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம 3க்கு போகணும், அப்புறம் வந்து 4க்கு போகணும் அப்படின்ட்டு வந்து 1ஆம் நம்பர் போட்டு அப்புறம் அம்புக்குறி போட்டு 3ன்னு போட்டுக்கோங்க. 3லேருந்து அம்புக்குறி போட்டு 4ன்னு போட்டுக்கோங்க. 4லேருந்து அம்புக்குறி போட்டு 2, அப்புறம் 1. அங்கேருந்து 1லேருந்து 3, 4, 4லேருந்து 2, அப்புறம் 1. இங்கேருந்து 1லேருந்து 3, 4, அப்புறம் 4லேருந்து 2, 1, 1லேருந்து 3, 4, 4லேருந்து 2, 2லேருந்து 1. இப்போ 1லேருந்து 3, 4, 4லேருந்து 2, 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 2. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டு காட்டிகிட்ருக்குறேன். ஓகேவா? 2லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 2, 2லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 2, 2லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 2, 2லேருந்து 1. ஓகேவா? நூல் காலி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நூல் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு நூல் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? கம்மியாக இருக்கிற நூல் ஒன்று எடுத்தேன், அது காலி ஆயிடுச்சு. சரி இருங்க, நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு நூல் இங்கே கட்டாக இருக்குது அப்படின்னா நூல் நான் மேலே எடுத்துட்டு இது 2 நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து நூல் கட் ஆகலை. நான் வந்து காலியாக இருக்கிற நூல் கொஞ்சம் இருக்கிற நூல் தான் எடுத்தேன். ஸோ அது காலி ஆயிடுச்சு நடுவில். ஓகேவா? அதனால் வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 4லேருந்து 2, 2லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 2, 2லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 2, அப்புறம் 1, 1லேருந்துட்டு 3. இதே மெத்தடு தான். ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே நான் காட்டியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. ஓகேவா? 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்துட்டு 2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் நம்பர் வந்து பக்கமே எழுதியிருக்கேன். ஓகேவா? நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே தான் வந்து நான் நாட் போட போகிறேன்.
இப்போ வந்து பீகாக் ஃபெதர் வந்து இப்படி தான் போடணும் ஓகேவா. நீங்கள் வந்து பென்சிலில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க ஓகேவா. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு லேயர், இங்கேருந்து ஒரு லேயர். இதுக்கு வந்து நம்பர் எழுதிக்கோங்க ஓகேவா. இதுதான் 1 2 3 4ன்னு எழுதிட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து எப்படி எழுதிங்கன்னா 1லேருந்துட்டு 3க்கு போகணும், 3லேருந்துட்டு 4க்கு போகணும், 4லேருந்து ரிட்டன் வந்து 2க்கு போகணும், 2லேருந்து 1. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஓகேவா. இந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. நான் வந்து செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில். இதே வந்துட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஸோ வந்துட்டு இதிலே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஓகேவா.